மதுரையில் திமுக பொதுக்குழு நடைபெற்று இருப்பதால் இனி எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வராது என விமர்சித்துள்ள நயினார் நாகேந்திரன் 2026 தேர்தல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கும் தேர்தலாக இருக்கும் என கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தென் மாவட்டத்தை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. மதுரையிலே ஒரு பொதுக்குழு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு நடந்தது. பொதுவாக மதுரையில எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது வெற்றிகரமாக நடக்க முடியும். அது நமக்கு மட்டும்தான் முடியும். அது திமுகவுக்கு எப்பொழுதுமே அந்த மாதிரி நடக்க முடியாது. 1976 ஆண்டு திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் நடந்திருக்கு. அதன் பிறகு 12 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. இப்பொழுதும் அதே பொதுக்குழுவை மதுரையிலே கொண்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகள் 24 ஆண்டுகளானாலும் நிச்சயமாக திமுக ஆட்சி வர முடியாது. வர இருக்க 2026 தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற தேர்தலாக இருக்கும். நமக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக, நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற தேர்தலாக அமையும். 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலரும். எந்த விதமான சந்தேகம் கிடையாது.